Vanakkam, as a former police officer, I would like to share this video in respect of the preparedness exercise of civil defense drills called for by the Government of India to all the states and union territories in the wake of a war climate between India and Pakistan. இந்த சிவில் பாதுகாப்பு ட்ரில் என்பது பொதுவாக இந்த ஒரு போர் வருமோ என்கின்ற சூழ்நிலையில் அந்த நாட்டு மக்கள் அனைவரும் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கும் விதமாகத்தான் இந்த மே 7 நாளைக்கு மத்திய அரசு அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள், யூனியன் டெரிட்டரி அனைத்துக்குமே இந்த அறிவுறுத்தல்களை அறிவுரைகளை வழங்கியுள்ளார்கள். அதன்படி நாளைக்கு நாம் அந்த சிவில் டிஃபென்ஸ் ட்ரில்ஸை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக உலகில் ஒரு சில நாடுகளில் இஸ்ரேல், சுவிட்சர்லாந்து, சவுத் கொரியா, நார்த் கொரியா, ஈவன் சிங்கப்பூர், பிரேசில், திபெத், ஈரான், ஸ்வீடன், கியூபா போன்ற நாடுகளிலெல்லாம் ஒவ்வொரு குடிமகனும், அந்த நாட்டில் பிறக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் 18 வயசு ஆச்சுன்னு சொன்னால் மினிமம் 2 இயர்ஸ் தே ஷுட் அண்டர்கோ மிலிட்ரி ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கணும். ஈவன் சிங்கப்பூரில் சிட்டிசன் மட்டும் இல்லை, பிஆராக இருக்கிறவங்க கூட, பர்மனன்ட் ரெசிடெண்டாக இருக்கிறவங்க கூட தே ஷுட் அண்டர்கோ மிலிட்ரி ட்ரைனிங் அண்ட் தே ஷுட் சர்வ் இன் த சிங்கப்பூர் ஆர்ம்டு ஃபோர்ஸ். மினிமம் 2 இயர்ஸ் அங்கே சர்வ் பண்ணதில்லை. அந்த மாதிரி தான் பிரேசில்லாம் அதே தான், ஆண் பெண் 2 பேருமே தே ஷுட் ஹேவ் மிலிட்ரி ட்ரைனிங். பட் இந்தியா மாதிரி மிகப்பெரிய நாடுகள், 140 கோடி மக்கள் தொகைக்கு மேலே நம்ம இருக்கிறோம். இதில் நம்ம எல்லாருமே அவங்கவுங்க பாதுகாப்பை அவங்கவுங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஒரு வார் அப்படிங்கிற சூழ்நிலையில் என்ன செய்யணும். இப்போ நம்மளை பொறுத்தவரை இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாநிலங்கள் எல்லாமே சவுத் தீபகற்பம் பகுதிங்கிறதுனால நமக்கு அந்த போர் மேகங்கள் நமக்குள்ளே நம்ம பக்கம் எட்டி வர்றதுக்கு ரொம்ப ரேர் தான். ஆனால் இப்போ உள்ள கால சூழ்நிலையில் நமக்கு தரைப்படை மூலமாக தாக்குதல்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் விமானப்படை, எதிரியினுடைய விமானப்படை, கப்பல் படைகள் மூலமாக நமக்கு கடற்கரை ஓரமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு ஆபத்து இருக்குது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் நோக்கம் என்னென்னா, சப்போஸ் கண்டிப்பாக